ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் தாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க, பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வரணுங்க. கலந்து கொடுங்க. 4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கலாங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயமும். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 2 கட்டு கீரையை நல்லா உதுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த எண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப கம்மியாயிடும். இப்போ எல்லா கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை போல் வந்தவொடனே நல்லா ட்ரையாக பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.